நீங்க வந்துட்டு கோ த்ரூ பண்ற ப்ராசஸ். பழைய ப்ராசஸ் அதாவது அதுதான் கிளாசிக் ப்ராசஸ். ஃபோட்டோஸ் வந்துட்டு டைரக்டர்ஸ்ட்ட குடுப்போம். காஸ்டிங் மேனேஜர்ஸ்ட்ட பேசுவோம். இப்போ வந்துட்டு ரீல்ஸ் மூலியமா ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. நீங்க வந்துட்டு எது பெட்டர் வே அப்படின்னு சொல்லி இப்போ உள்ள மார்க்கெட்டுக்கு எது பெட்டர் வேன்னு நினைக்கிறீங்க? இல்ல ப்ரோ. இங்க எதுவுமே பெட்டர் வேன்னு நம்ம சொல்லவே முடியாது. தேர் ஆர் சோ மெனி வேஸ். சரிங்களா? அது எது உங்களுக்கு கிளிக் ஆகுதுன்றது தான் மேட்டர். இப்போ நான் 10 இயர்ஸ் முன்னாடி ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா பேட்ச், ப்ரீ கொரோனா பேட்ச் சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி நாங்க என் கூட ஸ்டார்ட் பண்ணவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ப்ரீ யூடியூப் பேட்ச். நாங்க வந்து நீங்க சொன்ன மாரி கிளாசிக்கா போய் ஃபோட்டோ குடுத்து, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ பார்த்து பழகி, இந்த மாரி ஆடிஷன் பண்ணி வந்தவங்க. எங்களுக்கு அப்புறம் வந்து ஒரு டீம் வந்து எப்படின்னா, யூடியூபர்ஸ். யூடியூப்ல பண்ணுவாங்க, ஃபேமஸ் ஆவாங்க, அப்படியே படத்துல நடிக்க வருவாங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் ஆஃப்கோர்ஸ் ரீல்ஸ் மூலியமா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ். பட் பாட்டம் லைன் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே சினிமால வந்து ஏதோ ஒன்று சாதிக்கணுன்ற ஒரு ஆசையில தான் வராங்க. ஆனா இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் நான் வந்து ஐ வுட் லைக் டு யூஸ் இட் அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கிவ் அ ரெக்வெஸ்ட் டு டிரெக்டர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். இந்த மாதிரி எங்களை மாதிரி கிளாசிக் வேலையும் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இன்னைக்கும் இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு, நான் வந்து யூடியூப்லயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லயோ எனக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்றதுக்காக மட்டும் அவங்களை காசு பண்ணாம எங்களை மாதிரி ஆளையும் வச்சு ஈக்குவலா வந்து நீங்க நாங்கள் சண்டை செஞ்சு பார்க்குறோம். ஆடிஷன் பண்ணுங்க, ஈக்குவலா ஆடிஷன் பண்ணுங்க, யார் நல்லா பண்றாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் ஒரு ஒரு தாழ்மையான ரெக்வெஸ்ட். நீங்க டைட்டிலே குடுத்துட்டீங்க. ரீல்ஸ் பண்றவங்க கூட நாங்க சண்டை செய்றோம் அப்படின்னு. ஓகே. ஆக்சுவலா ஒப்பீனியன் நீங்க வந்துட்டு ஒரு இன்டர்வியூலயுமே சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்துட்டு ஃபாலோவர்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமாயிடுச்சு அப்படின்ற மாரி. நீங்க கன்டென்ட் கிரியேட் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் ப்ரோ அது டிலே பண்ணிட்டீங்களா? இல்ல அதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லைன்னு இல்லை ப்ரோ. இன்ட்ரெஸ்ட்ன்றது ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ நான் ஐடிலே இருந்திருக்கலாம். நான் ஏன் அதை விட்டு வேற ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சேன். எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் செய்யணுன்றது தான். இப்போ சீரியல்ஸும் இருக்கு. நான் சீரியல்ஸ்க்கும் நினைச்சிருந்தேன்னா போயிருந்திருக்கலாம். சீரியலும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 2, 3 சீரியல் சின்ன சின்ன இது பண்ணேன். ஆனா அதுல எனக்கு மேபி எனக்கு ஐ டென்ட் என்ன சொல்றது, எனக்கு எனக்கு பிடிச்ச விஷயம் அதுல இல்லைன்ற மாதிரி தோணுச்சு. இப்போ ரீல்ஸுமே அதே தான் எனக்கு தோணுச்சு. ஸ்டார்டிங்லலாம் வந்து எனக்கு எதுக்குடா, ஐம் அன் ஆக்டர், ஐ வாண்ட் டு பி அன் ஆக்டர், ஐ டோன்ட் வாண்ட் டு பி அ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ன்றதுல நான் கிளியரா இருந்தேன். ஆனா லைக் யூ செட், இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல ஃபாலோவர்ஸ் இருந்தால் தான் உங்களை காஸ்ட் பண்ணுவோன்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு இண்டஸ்ட்ரி. அது மாறும்னு நினைக்கிறேன். ஏன்னா எத்தனை நாள் தான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 பேர் இருக்காங்கன்னா அதுல 20 பேர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க இன்னைக்கு. ஃபியூச்சர் போக 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 80 பேர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆயிடுவாங்க. மீதி 20 பேர் தான் என்ன மாதிரி சும்மா இருக்கிற ஆளாக இருப்பாங்க. ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இங்கே நிறைய ஆயிடுவாங்க. அப்போ ஒரு தேக்க நிலை வந்துடும். ஆனால் அப்போ டேலண்ட் யாருக்கு இருக்கோ, உண்மையான டேலண்ட் யாருக்கு இருக்கோ அவங்க தான் வந்து பெருசாக வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ அந்த ஒரே ஒரு டேலண்ட் மேலே இருக்கிற நம்பிக்கைனால தான் நான் இந்த ரீல்ஸ்லாம் பண்ணாமல், சரி ஓகே நம்ம பண்ண ஆக்டிங்கை வச்சு, இப்போ நீங்கள் ஷோ ரீல் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஆல்மோஸ்ட் டாப் ஆக்டர்ஸ், டாப் டைரக்டர்ஸ் எல்லாரும் கூடயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ இவ்வளோ பேரோட ஆடிஷன் நான் கிராக் பண்ணிருக்கேன்னா எனக்கு டேலண்ட் இல்லாமல் நான் கிராக் பண்ணிருக்க முடியாது.